Daily. Taste the Daily. நம்ம நினச்சதை விட விஜய்க்கு ஆதரவு அதிகமாக இருக்கான்னு இருக்குது. நானே முதல்ல சொன்னேன் விஜய்லாம் சேர மாட்டார் அப்படின்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் வெள்ளம் விஜய் இது தானாக வந்த கூட்டப்பட்ட கூட்டம் எங்கே போனாலும் கூட்டம் வருதுங்கிறது தமிழ்நாட்டு அரசியலை திரும்பி பார்க்குறது. பெரம்பூர்லேயும் ட்ரிச்சிலையும் ஜெயிக்கிறார், ஐ கேரண்டி. சென்னையை பொறுத்த வரைக்கும் விஜய் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா ஒரு 4-5 சீட் பிடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார். விஜய்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ எதிர்ப்பு வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் ஆதரவு வரும். ஏன்னா பார்க்குறாங்க ஜனங்க, விஜய்க்கு மட்டும் பர்மிஷன் தர மாட்டாங்க, விஜய் போராட்டத்தில் என்ன நடக்குது, இந்த மாதிரி 30 பேர் சாகுறாங்க, விஜய் காரணமா, என்ன காரணம், ஜனங்க ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்பார்க்கிறது நம்ம தெரிஞ்ச விஷயம், அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. மத்திய அரசாங்கத்தின் கண்ட்ரோலில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் ஏன் எதிராக இருக்குன்னு தெரியல. மத்திய தேர்தல் ஆணைக்குழுவும் மாநில தேர்தல் ஆணைக்குழுவும் விஜய்க்கு எதிராக இருக்கான்னு கேட்டீங்கன்னா 100க்கு 100 எதிராக இருக்கு. அப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு விஜய் அட்டாக் பண்ணுறாங்கன்னா அப்போ விஜய் தனித்துவமாக தான் இருக்கிற, யாரோட பி டீமும் கிடையாது. ஏன்னா விஜய்க்கு கொடுக்குற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் மற்ற கட்சி நீ கொடுத்த மாதிரி தெரியலையே, கொடுக்கலையே. விஜய் மட்டும் டார்கெட் பண்ணுறீங்களா? க்ரௌடு வரதான் ஏன் வரும்? உங்களை மாதிரி காலி சேரில் பேச சொல்கிறீங்களா? உங்கள் கட்சிக்காரனா பிஜேபி தான் காலி சேரில் உட்காந்து பேசுகிற ஆள். மைக்கில் ஸ்டேஜில் 10 பேர் இருப்பான், கீழே 2 பேர் இருப்பான். விஜய் க்ரௌட் அந்த க்ரௌடை மேனேஜ் பண்ண துப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. துப்பு இல்லை எங்களுக்கு, குண்டூர் கரூர் நடந்துடும். ஏன் கவர்மெண்ட் ரன் பண்ணுறீங்க? மத்திய அரசாங்கத்தை ஏன் கவர்மெண்ட் ரன் பண்ணுறீங்க? கழிச்சிட்டு போங்க. ஸோ விஜய் வில் பி எ கிங் மேக்கர். ஹி மே நாட் பி எ கிங்காக மாட்டார், கிங் மேக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரம் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த தேர்தல் காலம் 2026 விஜய்க்கு ரொம்ப ஆதரவாக இருக்குது, கிட்ட நெருங்க. ஏன்னா ஆப்போசிட் பார்ட்டி யாரும் வலுவாக இல்லைங்கிறது தெரிய வருது. அப்படியே கருத்து கணிப்புலாம் மாறுற மாதிரி இருக்குது. ரொம்ப பயப்படுறாங்க திமுக விஜயை பார்த்து. அது எந்த அளவுக்கு உண்மை? விஜய்க்கு எவ்வளோ ஃபேவரபுளாக இருக்குது சார் இந்த தேர்தல்? நம்ம நினச்சதை விட விஜய்க்கு ஆதரவு அதிகமாக இருக்கான்னு இருக்குது. நானே முதல்ல சொன்னேன் விஜய்லாம் சேர மாட்டார் அப்படின்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் வெள்ளம் விஜய் தானாக வந்த கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை. பீர் பிரியாணி வாங்கி கொடுத்து திராவிட கட்சிகள்லாம் போராடலாம், பீர் பிரியாணி வாங்கி கொடுத்தா கூட்டத்தை கூட்டுது, 250 ரூபா கொடுத்துது. விஜய் 10 பைசா செலவு பண்ணுறதில்ல. லேடிஸு, மென்னு, யங்ஸ்டரு, விமன்னு, குழந்தைங்க எல்லாரும் முக்கிறாங்க. இது கவர்ச்சி நடிகர் எல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு கூட்டம், மாபெரும் கூட்டம், எங்கே போனாலும் கூட்டம் வருதுங்கிறது தமிழ்நாட்டு அரசியலை திரும்பி பார்க்குறது. விஜய் வின் பண்ணல, முதலமைச்சர் முதலமைச்சர் அதெல்லாம் மக்கள் கேட்டு நம்ம கையில் இல்லை. நம்ம பேச முடியாது, முதலமைச்சர் ஆவார்னு சொல்ல முடியாது, ஆக மாட்டான்னு சொல்ல முடியாது. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. ஆனால் நடப்பவைகளை பற்றி கருத்து சொல்ல முடியும். அந்த கருத்தில் பார்த்திங்கன்னா விஜய்க்கு நாளுக்கு நாள் மக்கள் ஆதரவு பெருகிட்டு வருது. அவர் ஆட்சியை பிடிப்பாரானா அது டவுட்ஃபுல், அது எனக்கு தெரியாது, பதில் இல்லை என்கிட்ட. பிடிக்காம போனாலும் போகலாம். ஆனால் கணிசமான எம்எல்ஏக்கள் பிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். பெரம்பூர்லேயும் ட்ரிச்சிலையும் ஜெயிக்கிறார், 2 தொழில் ஜெயிக்கிறார், ஐ கேரண்டி. அந்த மாதிரி அவரோட ஆட்கள் சில பேர் வாய்ப்பு நல்ல ஒரு. சென்னையை பொறுத்த வரைக்கும் விஜய் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா ஒரு 4-5 சீட் பிடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார். 4-5 கேண்டிடேட், அதை சொல்லிட்டாரா விஜய்? கேண்டிடேட் முக்கியம் இல்லை, நான் தான் எல்லா இடத்துலையும் போட்டி போடுறேன்னு நினச்சிக்கோங்க. தான் ஓட்டு போகிறாங்க. ஸோ அந்த விஜயோட அப்பீல் நிறையா ரீச் ஆகிட்டு வருது. என்னோடய டிரைவர், என்னோடய மெய்டு எல்லாரையும் கேட்குறேன், இத்தனை நாளாக அவங்களுக்கு போட்டு பார்த்தோம், இப்போ ஒரு வாட்டி விஜய் போட்டால் என்னங்க தப்பு? நல்ல சின்ன பையன் ஆக்டரு, சண்டைலாம் போடுறாரு, நல்ல டுவேட்லாம் பாடுறாரு. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு அந்த ஒரு மாதிரி எம்ஜிஆர் ஃபீலிங். எம்ஜிஆர் கம்பேர் பண்ணல, தப்பாக இருக்குது, எம்ஜிஆர் விஜய் நான் கம்பேரே பண்ண மாட்டேன். அந்த சாயல் இருக்கோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அந்த எம்ஜிஆர் கோசரம் நான் உயிரை விடுவேன்னு சொல்கிறது, விஜய் கோசரம் உயிரை விடுவேன்னு சொல்கிறது,
விஜய் நம்பி நான் வருவேன்னு சொல்கிறது, அந்த இப்போ கான்ட்ரவர்சிலாம் வந்தது. பெண்கள் பேசுகிறாங்கன்னு பொன்ராஜ் கூட அசிங்கமாக பேசினார். பொன்ராஜுக்கு பேச துப்பே கிடையாது. இவர் அவன் அப்துல் கலாமோட சயின்டிஃபிக், எங்கள் அப்துல் கலாமுக்கு ஒரு அட்வைசர்னா யார்? உங்களோட ஒரு பெரிய ஆள். இப்போ நான் அட்வைசர்னா உங்களோட பெரிய ஆள். அப்துல் கலாம் அட்வைசர், அப்துல் கலாமோட பெரிய ஆளா? இன்ஃபேக்ட் எல்டிடி மீட்டிங் கூட்டு வந்து அப்துல் கலாமை கேவலப்படுத்தினவர் நியூயார்க்கில். அவர் எங்கிட்ட கேட்டார், அப்துல் என்ன மீட்டிங் எல்டிடி பேசுகிறாங்க? ஆமாம், இது எல்டிடி மீட்டிங். யார் உங்களை உங்களை வர சொன்னதுன்னு கேட்டேன். எனக்கு தெரியாது பாடினார். எல்டிடி மீட்டிங் கூட்டு வந்து உட்கார வச்சார். இப்போ நியூஸ் சொல்கிறவங்களுக்கு யாரும் வராது நியூஸு. இந்த பொன்ராஜ் எல்டிடி மீட்டிங் கூட்டு வந்து உட்கார வச்சு அவமானப்படுத்தினார் பொன்ராஜ். ஐயா அப்துல் கலாமோட பேரை எவ்வளோ பயன்படுத்தி காசு பண்ண முடியுமோ அவ்வளோ காசு பண்ணிட்டார். அந்த காசை எதிர்பார்த்தார், விஜய் கிட்ட இருந்து கிடைக்கல. திமுக நிறையா கொடுக்குது, வாங்கிட்டு அசிங்கமாக பேசினார். அது அவங்களுக்குள்ள விஷயம். விமென்ஸ் கமிஷன் ஒன்று இருக்கான்னு தெரியல நாட்டில். எங்கள் மேலாம் புகார் போடுவீங்க, எங்கள் மேலாம் வழக்கு போடுவீங்க. ஓ, பெண்களை அப்படி பேசினார், இப்படி பேசினார், எஸ்வி சேகர் அப்படி பேசினார், இப்படி பேசினார், சீமான் அப்படி பேசினார்னு. இவர் மேலே என்ன நடவடிக்கை? என் நேஷனல் விமன் கமிஷன் தூங்குதா? ஸ்டேட் விமன் கமிஷன் டிஎம்கே ஜாலரா ஒத்துக்கிறேன். நேஷனல் விமன் கமிஷன் என்ன பண்ணுது? நல்லா கொட்டை விட்டு தூங்குது. பத்திரிகையாளர் புகாராக தான் நடவடிக்கை எடுப்பீங்க. என்ன நடக்குது கவர்மெண்ட்டில்? ஸோ விஜய் அந்த மாதிரி பெண்கள் ஓரளவுக்கு எம்ஜிஆர் ஆதரவு இருந்த மாதிரி விஜய்க்கு வருது. அது நல்லதாக கெட்டதாங்க பற்றி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம யாரை பற்றி தப்பாக பேசக்கூடாது. ஸோ எம்ஜிஆர் சாயல் எம்ஜிஆருக்கு எப்படி இருந்ததோ ஓரளவுக்கு எம்ஜிஆர் மாதிரி இல்லாட்டி கூட அந்த சாயல் இருக்குது நம்ம பார்க்குறோம். ஸோ விஜய் வந்து பாப்புலர் ஆகிட்டு வரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாப்புலர் ஆகிட்டு வராரு. ஆனால் விஜய்க்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்பார்க்கிறது நம்ம தெரிஞ்ச விஷயம், அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. மத்திய அரசாங்கத்தின் கண்ட்ரோலில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் ஏன் எதிராக இருக்குன்னு தெரியல. மத்திய தேர்தல் ஆணைக்குழுவும் மாநில தேர்தல் ஆணைக்குழுவும் விஜய்க்கு எதிராக இருக்கான்னு கேட்டீங்கன்னா 100க்கு 100 எதிராக இருக்கு. அப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு விஜய் அட்டாக் பண்ணுறாங்கன்னா அப்போ விஜய் வந்து தனித்துவமாக தான் இருக்கிற, யாரோட பி டீமும் கிடையாது. ஏன்னா விஜய்க்கு வந்து கொடுக்குற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் மற்ற கட்சி நீ கொடுத்த மாதிரி தெரியலையே, கொடுக்கலையே. விஜய் மட்டும் டார்கெட் பண்ணுறீங்களா? இங்கே போகக்கூடாது, அங்கே க்ரௌடு வரதான் ஏன் வரும்? உங்களை மாதிரி காலி சேரில் பேச சொல்கிறீங்களா? உங்கள் கட்சிக்காரர் தான் காலி, பிஜேபி தான் காலி சேரில் உட்காந்து பேசுகிற ஆள். மைக்கில் ஸ்டேஜில் 10 பேர் இருப்பான், கீழே 2 பேர் இருப்பான். விஜய் க்ரௌட், அந்த க்ரௌடை மேனேஜ் பண்ண துப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. துப்பு இல்லை எங்களுக்கு, ஓ இன்னொரு கரூர் நடந்துடும். ஏன் கவர்மெண்ட் ரன் பண்ணுறீங்க? மத்திய அரசாங்கத்தை ஏன் கவர்மெண்ட் ரன் பண்ணுறீங்க? கழிச்சிட்டு போங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன், க்ரௌடு வரும்னு மீட்டிங்கை கேன்சல் பண்ணுறது கேவலமானது. அது வந்து ஒரு அதான் அவர் அர்ச்சனா பட்நாயக்கை பார்த்து புகார் மனு கொடுத்துருக்காரு. அதை குப்பத்தரில் போடுறாங்க. சரி, முதல்ல ஒன்றுங்க, தேர்தல் அறிவித்தவுடன் சீஃப் செக்ரட்டரியை மாற்றணும், டிஜிபியை மாற்றணும், கமிஷனரை மாற்றணும், டெப்டி கமிஷனரை மாற்றணும், அத்தனை பேரையும் மாற்றணும். தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வந்துதா? அப்போது ஏடிஎம்கே சொல்கிற மாதிரி பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் அண்டர்ஸ்டாண்டிங். தேர்தல் வந்தாச்சு, தேர்தலுக்கு பிறகு மாற்றாம போங்க, அடுத்த கவர்மெண்ட்டில் மாற்றாம போங்க. இப்போ தான் ஏன் மாற்றணும்? வெஸ்ட் பெங்கால் என்ன ஆச்சு? எல்லாம் மாற்றிட்டாங்க. தட் இஸ், தமிழ்நாடு அரசாங்கத்தை பாதுகாக்கிறது யாருன்னா பிஜேபி அரசாங்கம் தான். அவன் கூட்டணி அதிமுகவோட பாதுகாக்கிறது திமுக. அது என்ன லாபம் நோக்கு பிஜேபி? அது என்ன லாபம்? அமித்ஷா பையனை தான் கேட்கணும், என்ன கேட்காதீங்க. அமித்ஷா பையனை என்ன லாபம்னு கேளுங்க, அவருக்கு சொல்லுவார். வந்துட்டு போகிறார், சென்னைக்கு பார்த்துட்டு போகிறார். அது என்ன லாபம்னு கேளுங்க, சொல்லுவார். சொல்லாமல் இருந்தாலும் இருப்பார். ஐபிஎல், வேர்ல்டு கிரிக்கெட்டு, இந்தியன் கிரிக்கெட், இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டு எல்லாம் கையில் வச்சுருக்காரு. இந்தியா தோக்கணுமா ஜெயிக்கணுமான்ற முடிவு பண்ணுற இடத்துல அவர் இருக்கார். அவர் நினச்சாருன்னா இந்தியா அணி தோக்கும், இந்தியா அணி ஜெயிக்கும், அது அப்படி இருக்கார். பெட்டிங்க்கு உதவும், அது வேறு விஷயம், அதில் உள்ள தயாராக. ஸோ இந்த மாதிரி உள்குத்தெல்லாம் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் பாஜகவும் அதிமுகவும் எப்படி கரையேற போகுது? கரையேறது கஷ்டம். விஜய் அந்த இடத்த பிடிப்பாருன்னு கேட்டீங்கன்னா 2000க்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ லெவலில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்துடும். விஜய் 2000க்கு வந்தார்னா அப்போ நீங்கள் எங்கே மூஞ்ச வச்சுப்பீங்க? இல்லையா, திமுகவுக்கு 100, விஜய்க்கு ஒரு 50, அதிமுக ஒரு 60, 70, இந்த மாதிரி கலவையாக வந்ததுன்னா
தொங்கு சட்டை. என்ன தொங்கு சட்டத்தில் என்ன வரும்? ஸோ விஜய் வில் பி எ கிங் மேக்கர். இ மே நாட் பி எ கிங்காக மாட்டார், கிங் மேக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவர் சொல்கிற ஆள் தான் முதலமைச்சர், அவர் சொல்கிற கூட்டணி தான் இது. திமுகவோட சேருவான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம் நான் பார்த்துருக்கேன். திமுகவே பாஜகவோட கூட்டணி வைக்கிறத நான் பார்த்தேன். அது தப்பாக நான் பேச மாட்டேன். ஆனால் விஜய்க்கு எதிர்ப்புகள் அரசியல் கட்சிகிட்டேருந்து வந்தால் பரவாயில்ல, அரசாங்கங்கிட்டேருந்து வருது பாருங்க, அதுதான் வேடிக்கையாக இருக்குது. ஸோ நீங்கள் கேரளாவில், வெஸ்ட் பெங்காலில், பாண்டிச்சேரியில் எல்லாரையும் மாற்றுவீங்க அதிகாரிகளை, தமிழ்நாட்டில் டச் பண்ண மாட்டீங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு விதிகளுக்கு எதிரானது. இன்னும் டிஜிபியை பொறுப்பு டிஜிபியாக இருக்கார். எலெக்ஷன் கமிஷன் மனசு வச்சு டிஜிபியை போடலாம். நாங்கள் தமிழ்நாட்டுக்கிட்டே போக மாட்டோம், கண்ணு மூடின்னு ஓடி போச்சு. மத்திய தேர்தல் ஆணையம், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் பேச்சு கேட்டுன்னு பயப்படுறான்னு தெரியல. இவங்க என்னதான் தில்லாலங்கடி வேலை பார்த்தாலும் ஓட்டு போடுற மக்கள் தானே தீர்மானிக்க போறாங்க. கிடையாது, ஓட்டு போடுற மக்கள் வந்து மாற்றி போட்டாங்கன்னா கதை காலி. அங்கே ஏமாத்த முடியாது, அங்கே நீங்கள் முன்னு நீங்கள் என்ன பணம் கொடுத்தாலும், காசு கொடுத்தாலும், நெக்லஸ் கொடுத்தாலும், வைர மூக்குத்தி கொடுத்தாலும், தங்க, இப்போ பல இடங்களில் 1/4 கிராம் 1/2 கிராம் தங்க காசு டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்குது. பாடு சக்கை உள்ள ஒரு கவரில் வச்சு கொடுக்குறாங்க. அது எப்படி கவர்? கேம்பெயின் கவர் மாதிரி. ஓ, குக்கர் கொடுத்தா கண்டுபிடிச்சிருங்க. குக்கரு மிக்சியெல்லாம் தூக்கிட்டு போய் லாரில் தூக்கிட்டு போனால் கண்டுபிடிச்சிருவான். இந்த பேக்கெட்டில் ஒரு 50 காயின், இந்த பேக்கெட்டில் ஒரு 50 காயின், 10 பேர். ஒரு அந்த கேம்பெயின் ஸ்லிப் இருக்குது, பூஸ்ட் ஸ்லிப், கேம்பெயின் ஸ்லிப் இல்லை, அது மடித்து சுருட்டி ஜாகிரதைன்னு கொடுத்துட்றாங்க. கோல்டு காயின் ஓடுது. இது யார் தடுக்கிறாங்க? யாருக்கு தெரியாது. ஒரு ரிப்போர்ட் என்கிட்ட ஃபோட்டோ எடுத்து காமிச்சார், அவர் கேமராவில் இருக்குது. கோல்டு காயின் கொடுக்குறாங்க. இதை தடுக்கிறதுக்கு வேண்டியவர்கள் கொட்டை விட்டு தூங்குறாங்க. இல்லை, என்னதான் கொடுத்தாலும் இந்த தேர்தல்ங்கிறது வந்து ரொம்ப வந்து இது வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். நான் சொல்கிறேன், கொடுக்கலைங்கிறது இல்லை, தடுக்க வேண்டியவர்கள் தடுக்கிறாங்களா, தடுக்கலை. அது ஒரு. ரெண்டாவது பாயிண்ட்டு, மக்கள் எப்படியும் இன்னி உங்களை மாதிரி யூடியூப்னால நல்ல மூளையை வளர்த்து நான் தமிழ்நாடு அரசியலை கரைச்சி குடிச்சிட்டாங்க. இப்போது யார் தப்பு யார் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஜனங்க உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. நான் கூட கேட்டேன், யாருக்கு ஓட்டு போகிறது பார்த்துக்கலாம் அப்படின்றான். எனக்கு தெரியும் அவன் மைண்டில் முடிவு பண்ணிட்டான்னு. அவங்க யாருக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் உங்களை மாதிரி யூடியூப்னால அவங்க நல்லா அறிவை கொடுத்துட்டீங்க. தப்பு ரைட்டு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வேலை பார்க்கறதுலேயே யூடியூப் வேலை பார்த்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் இழுத்து போட்டாங்க. டிவி சேனல் எல்லாம் போனியால் எல்லாம் கோயந்தா எல்லாம் எவன் டிவியே பார்க்குறது எல்லாம் யூடியூப் தான். எங்கள் கார் டிரைவர் யூடியூப் பார்த்து காரை ஓட்டுவார். சொன்னையோ முதல்ல காரை ஓட்டி அப்புறம் யூடியூப் பாரியா சார், உங்கள் என் இன்டர்வியூ வந்தாலும் நீ முதல்ல நிறுத்திட்டு போகிறமா பாருங்க. அப்படி எனக்கு பைத்தியமாயிட்டாங்க, யூடியூப் மேலே பைத்தியமாயிட்டாங்க. ஸோ நீங்கள் பண்ணுற நல்ல காரியம் மக்கள்கிட்ட நல்ல கருத்தை, உங்கள்கிட்ட சேனல் மட்டும் எல்லா சேனலும் பார்க்குறாங்க, பார்த்து பகுத்தறிந்து வச்சுருக்காங்க. இந்த தடவை தமிழ்நாடு தேர்தல் பல மாற்றங்களை கொடுக்க போகிறதானா, பல அதிசயங்களை கொடுக்க போகிறது. எதிர்பாராத செய்திகள்லாம் வரப்போகுது. மக்களோட மனநிலை கொதிச்சு போயிருக்காங்க. அரசியல்வாதியை கண்டு கொதிச்சு போயிருக்காங்க. எல்லா அரசியல்வாதியும் அவங்களே தப்பாக சொல்ல மாட்டேன், கொதிச்சு போயிருக்காங்க. அந்த முடிவுகள் எப்படி வருவாங்க நம்ம வந்து 23ஆம் தேதி தெரியும். நிச்சயம் சார். நீங்கள் சொல்லும்போது விஜய் வந்து 2 தொகுதியிலையும் வெற்றி பெறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க. அது எந்த அளவுக்கு தான் சார் அது உண்மை? விஜய் எந்த அளவுக்கு ஃபேவர்? விஜய் வந்து கலாம் ஓகே, நான் விஜய்கிட்ட ஒரு மாற்றம் பார்க்குறேன். தப்பாக ரைட்டான்னு நான் போக மாட்டேன். இது வரைக்கும் விஜய் உங்கள் விஜய் அண்ணான்னு சொன்னவர் கேண்டிடேட் அண்ணான்னு சொன்னவர் என்ன சொன்னார்? சி ஜோசப் விஜய். அந்த வார்த்தை கவனிங்க, நான் தப்பாக அர்த்தத்தில் பேசலை. இத்தனை நாள் வரைக்கும் விஜய் அண்ணா விஜய்ன்னு சொன்னவர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுற அன்னைக்கு கும்பிடு போடும் பொழுது சி ஜோசப் விஜய்ன்ற பேரை சொன்னதுனால யார் வாக்கெல்லாம் அவருக்கு வரும்னு உங்களுக்கு தெரியும். அந்த 2 தொகுதியில் மெஜாரிட்டி யார்? மெஜாரிட்டிக்கு அடுத்தபடியாக ஓரளவுக்கு செல்வாக்குள்ள பகுதிகள் தடி இப்படி கூட வச்சுக்கலாம். அந்த தொகுதியில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய மக்கள் அவரை சார்ந்தவர்கள், அவர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. ஸோ இந்த ஜோசப் விஜய்ன்னு சொல்வதன் மூலமாக அவர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரோ, நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்ற மெசேஜ் கொடுக்குறாரு. நீங்கள் இப்போ சொன்னதுனால சொல்கிறேன், திருச்சியில் வந்து இப்போ நீங்கள் சொல்றீங்க 2லேயே வெற்றி பெறுவான்னு சொல்லுங்க. ஏன்னா என்னோட கணிப்பில் இப்போ நானே என்னோட கருத்தாவே எடுத்துக்கிறேங்க. அதை
திருச்சியில் வந்து சாலிடாக விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அங்கே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் சொன்னதால சொல்கிறேன், கிறிஸ்தவ வாக்கு வந்து பெரும்பான்மை, அதுவும் கிறிஸ்டினில் உடையார் கம்யூனிட்டியை சேர்ந்த வாக்குகள் அதிகமாக இருக்குது. இனிகோ எரிதராஜ் மேலே அவ்வளோ அலிகேஷன் யாருக்குமே நம்ம பார்த்துருப்போம். ஒரு புகாரே வந்துச்சு, அவர் வந்து கத்தோலிக்க நிலத்தெல்லாம் இது பண்ணிட்டு அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே வந்துச்சு, அதை இது பண்ணிட்டாரு. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அதிமுக வந்து கேண்டிடேட் புதால போட்ட மாதிரி இருக்குது. ஸோ விஜய் அவர்களுக்கு திருச்சியில் அமோக வெற்றி இருக்கும் அப்படிங்கிறாங்களே. இனிகோ இறுதியராஜ் என் நண்பர் தான், புகாரை பற்றி எனக்கு தெரியாது. ஓகே, இனிகோ இறுதியராஜ் திமுக காரராக பார்க்கப்படுகிறார். அவர் வந்து கிறிஸ்துவ அமைப்பு சார்பாக தான் ஜெயிச்சார். புகாரை பத்தி எனக்கு தெரியாது, ஏன்னா தெரியாது. திமுக இல்ல, திமுக அதே கட்சிக்காரர், அதே கையில சிம்பல். ஆனா அவர் தனி அமைப்பு வச்சிருக்காரு, கிறிஸ்தவோட. ஆனா அவர் திமுகவை சார்ந்தவர் என்பதால் அந்த எதிர்ப்பு இங்க வந்துடும். இது நம்பர் தான். இது விஜய் 1000 ஓட்டு ஜெயிக்கிறாரு, 1000 ஓட்டு ஜெயிச்சா கூட ஜெயிச்சுதான். அப்போ ஒரு ஓட்டு தோத்து போனார் 80 ரேட்டு. ஸோ தேர்வு சட்டசபை தேர்தலில் 100 வாக்கு 50 வாக்கு தான் முக்கியம். பார்லிமெண்ட்டில் 1 lakh 2 lakh மார்ஜின், பாலு வந்து ஹையஸ்ட் மார்ஜின், அதெல்லாம் வாசம். அசம்பிளி அப்படி இல்லை, நம்பர் கேம், நம்பர் தியரி மாதிரி நம்பர் கேம். அசம்பிளி என்றைக்குமே நான் சொல்லுவேன், நம்பர் கேம் தான் அசம்பிளி. பெரியவன் சின்னவன் கிடையாது. காமராஜரை தோற்கடித்த சீனிவாசன் விருதுநகரில் நம்பர் கேம் தான் ஜெயிச்சார், காமராஜரை தோற்கடித்தார். அதனால் விஜய்க்கு செல்வாக்கு இருக்கான செல்வாக்கு கூட்டிகிட்டு வருது. அது கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை, தானாக சேர்ந்த கூட்டம். ஆனால் அவருக்கு எதிர்ப்புகள் வரதுனால, அதான் யார்கிட்டயா சொன்னேன், விஜய்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ எதிர்ப்பு வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் ஆதரவு வரும். ஏன்னா பார்க்குறாங்க ஜனங்க, விஜய்க்கு மட்டும் பர்மிஷன் தர பண்ணுறாங்க, விஜய் போராட்டத்தில் இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி 30 பேர் சாகுறாங்க, விஜய் காரணமா, என்ன காரணம், ஜனங்க ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் யோசிச்சு பார்க்கலாம், ஓ இப்படி காரணமோ, இது காரணமோ, இவனுக்கு அடையும். அவங்களே ஒரு முன்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு காளமாடலை குத்தும்பாங்க. எங்கள் பாட்டிலாம் அப்படி தான். எங்கள் பாட்டி வயசானவங்க ஓட்டு சாடி கூப்பிட்டு போவாங்க, கண்ணு தெரியாது பாட்டிக்கு. அண்ணா அப்பா பாட்டி எதுக்கு ஓட்டு போட, மாட்டு போட்டிக்கு போடுறா. நான் பார்த்துருக்கேன், பாட்டி மாட்டு போட்டிக்கு போடுறா, குத்தி மாட்டு போட்டில், மாட்டுக்குன்னு பொட்டி இருக்கும், மாட்டு போட்டில் போடுவாங்க. அப்புறம் இலை சூரியன்லாம் வந்தது. அப்புறம் அவன் கிராமத்தில் போய் இலைக்கு போடணுங்க, சூரியனுக்கு போடணுங்க அம்மாங்க. எல்லாம் மாதிரி போச்சு. இப்போ கேண்டிடேட்டுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 18லேருந்து 30 வயது உள்ள இளைஞர்கள்லாம், சோழிங்கநல்லூர் ஃப்ரெண்டு பார்த்தேன், ஐடி வீட்டில் போய் ஐடி பசங்களாம் இருந்தாங்க. சார் நாங்கள் முடிவு பண்ணிட்டேன் சார், பட்சவங்க தான் சார் வரணும், திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபிலாம் கிடையாது சார். நாம் தமிழராக இருந்தாலும் சரி, இண்டிபெண்டாக இருந்தாலும் சரி, படித்தவன், லஞ்சம் வாங்காதவன், நாட்டுக்கு நல்லது பண்ணுறவன், அண்ணாமலை ஆள் மாதிரி, அந்த மாதிரி ஆள் தான் நாங்கள் போட போகிறோம். அப்படி ஒரு மனநிலைக்கு இளைஞர்கள் வந்துட்டாங்க. ஸோ எங்கள் பாட்டி காலம் போய், தாத்தா காலம் போய், அப்பா காலம் போய், எங்காலம் போய், எனக்கு அப்புறம் வர காலங்கள்லாம் கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு அது நல்ல காலம். அதான் ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், சோழிநல்லூர்லாம் போன தேர்தலில், எம்பி தேர்தலில் பணம் கொடுக்க போனாங்களாம், தூக்கி மூஞ்சில் விட்டு அடிச்சாங்களாம். நான் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், 2000 எனக்கு இதுக்கா, நீயே வச்சுக்கப்போ, பணம் கொடுத்தா ஓட்டு போட மாட்டேன், பயந்து ஓடி வந்துட்டாங்க. அந்த மாதிரி மக்கள் கொதிச்சிருக்காங்க. 96ல் எப்படி ஜெயலலிதாவை எதிர்த்து தீவிரமாக பிரச்சாரம் பண்ண கலைஞர் ஜெயிச்சார். ஏன்னா ஜெயலலிதா பண்ண தப்புகள், அப்படியே ஜெயலலிதாவே தோற்று போனாங்க. யாருமே ஜெயலலிதா தோற்று போவான்னு எதிர்பார்க்கல, ஜெயலலிதா தோற்று போனாங்க. அந்த கொதிப்புல ஓரளவுக்கு நான் தமிழ்நாட்டில் இப்போ பார்க்க முடியும், நான் டிராவல் பண்ண வரைக்கும். அப்போ இருந்த நிலை இந்த தேர்தலில் வரும் இல்லை, அந்த அளவுக்கு வராட்டி கூட, அந்த அளவுக்கு எதிர்ப்பு இல்லாட்டி கூட ஓரளவுக்கு எதிர்ப்பு நான் பார்க்குறேன். அது வந்து நிறைய பல காரணங்களால் இருக்குது. அந்த எதிர்ப்பு வாக்குகள் செதறி திமுக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் நான் சொல்லிடுறேன். திமுக மேலே எதிர்ப்பு ரொம்ப கடுக்கோவமாக இருக்கு. என்ன பண்ணுவான், விஜய்க்கு போடுவான், பிஜேபிக்கு போடுவான், அதிமுக போடுவான், சீமானுக்கு போடுவான், எல்லாருக்கும் போடுவான். அப்போ ஈஸியாக டிஎம்கே ஜெயிச்சிடும். ஸோ எந்த அளவுக்கு எந்த கட்சிகள் எந்த ஓட்டு வாங்கிறது அப்படிங்கிறது நம்ம கணிக்க முடியாது, ஓரளவுக்கு பேசலாம். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு கூட்டிட்டு வருதானா கண்டிப்பாக கூட்டிட்டு வருது. ஆட்சியை பிடிப்பாரான சந்தேகம், வலுவான எதிர்கட்சியாக அமர்வார்னா வாய்ப்பு ஒன்று சொல்லலாம். 50 தொகுதிக்கு மேலே பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லியிருந்தீங்க. 40லேருந்து 50 வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை, அது தொகுதியில் இப்போ வந்து திரு விஜய் அவர்களுக்காக ஓட்டு தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தொகுதியை தக்க வச்சுக்கிறதுக்கு அந்தந்த கட்சி சார்பு, இப்போ நீங்கள் சொன்னீங்களா படித்தவன் வரணும், யார் நான் இதுக்கு போடல அதுக்கு போடல, பட் இந்த தொகுதிக்கு யார் நல்லது செஞ்சா, சிட்டிங் எம்எல்ஏ இருந்தாலும் சரி, இல்லை வரப்போறா இருந்தாலும் சரி, அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் மித்த தொகுதி விஜய் நிற்கிற தவிர்த்துட்டு மித்த தொகுதிகளில் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நேற்று வந்தால் தகவல்,
பல ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் தொகுதிக்குள்ளே போக முடியல. எங்கே போனாலும் மறியல் பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. கேட்பான். எங்கேயா போனேன் இந்த வருஷம்? அது திமுக மட்டும் சொல்ல, எல்லாம் அதிமுக எம்எல்ஏவும். ஆனால் அதிமுக சொல்லலாம், நாங்கள் ஆட்சியில் இல்லைங்க ஐயா, நான் என்னையா கை தூக்கிடுவோம் சார், நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டீங்க, நான் ஜெயிச்சேன் பார்த்துக்கிறேன், ஆனால் நாங்கள் ஆட்சியில் இல்லை, எங்களுக்கு பண்ண விட மாட்டோம். அவன் பண்ணியிருக்கலாம், பிளேட்டை மாற்றி போடுவான். திமுக எம்எல்ஏ அப்படி சொல்ல முடியாது, அவன் மாட்டிப்பாங்க. நான் என்னங்க பண்ணேன் சொன்ன, இப்போ மந்திரி கேட்கல, அது மாதிரி. இது என்னன்னா ஜனங்களோட கோபத்தின் வெளிப்பாடு தான் தேர்தல். ஆனால் மேல்தட்டு மக்கள்லாம் லெட்டஸ்ட் ரேட் எழுதுவாங்க. இந்துக்கு தேர்தல் நாள் அன்றைக்கி 4 மணிக்கு போகலாம், வெயில் அடிக்குது, காஃபி சாப்பிட்டு போகலாம். மேட்டுக்குடி மக்கள் 100% வாக்கு போடாததுக்கு காரணமே மேட்டுக்குடி மக்கள் தான். அன்றைக்கி தான் அவங்க டிவி பார்ப்போம், ஆஃபீஸ் லீவ், இன்னைக்கு 10 மணிக்கு வந்துருக்கலாம், சீட் ஆடலாம், கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலாம். ஏன்னா ஒரு நாட்டுக்கு ஓட்டு போடணும். நான் போட்டு தான் ஜெயிக்க போகிறானா, ராமாண்டா என்ன ராவணாண்டா என்ன, நீங்கள் என்ன தான் கமலஹாசனை வச்சு கேம்பெயின் ஓட்டு போடுங்க ரஜினிகாந்த் வச்சு கேம்பெயின் பண்ணால் கூட இந்த மேட்டுக்குடி மக்கள் பச்சவன் உயர் ஜாதிக்காரெல்லாம் போக மாட்டான். லீவு ஜாலியாக வீட்டு படுத்துக்கின்னு 5 மணிக்கு ஓட்டு போகலான்னு அவனை ஓட்டு போட்டு போயிருப்பான், திரும்பி வந்துடும். இல்லைன்னா லேட்டாக போவோம். நம்ம நாடு கெட்டு போனதுக்கு காரணமே கிராம மக்களில் அவங்களாம் சின்சியராக ஓட்டு போடுறாங்க. இந்த மேட்டுக்குடி இருக்குது பாருங்கள், தேர் த கல்பிரிட்ஸ். அவங்க மட்டும் ஓட்டு போட்டாங்கன்னா இப்போது 40% ஓட்டு வருதுங்க. 40% ஓட்டில் மெஜாரிட்டி வாங்கினவன் எம்எல்ஏ. அப்போ 15% மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுறவன் எப்படிங்க எம்எல்ஏ ஆக முடியும்? 100-90% போட்டிங்கன்னா அப்போ முடியும். 40% போலிங் ஆகுதுன்னா அதில் 15% ஜெயிச்சுட்டு போயிட்டுக்கிறான். ஸோ நம்ம மக்கள் மேலே குறைய தவிர அரசியல்வாதியை மட்டும் குறை சொல்லாதீங்க, மக்கள் மேலே கொலை இருக்குது. ஆனால் இந்த தேர்தலில் விஜய்க்கு நல்ல வாய்ப்பு இருக்கான வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக சார். தொடர்ந்து எங்களுக்கு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.